எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். லைனிங் பீஸ் கட் பண்ணலாம் வாங்க. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ண ஸ்லீவை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். கை சுருக்கம் வரவே வராது. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ண போகிறோம் வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபஸ்ட்டு லைனிங் பீஸை ரெண்டாக மடித்து தேவையான அளவு விட்டுட்டு மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணலாம் வாங்க. நம்ம மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு இதை மார்க் பண்ணுங்கள். உயரம் கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட வேண்டிய அளவையும் சேர்த்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை 4ஆக மடிக்க போகிறோம். 4ஆக மடிச்சுட்டு மெயின் கிளாத்தையும் இது மேலே 4ஆக மடித்து வைக்க போகிறோம். எந்த ப்ளவுஸ் கட் பண்ணாலும் அதில் டிசைன் இருக்கான்னு பார்த்து எந்த டிசைனாக இருந்தாலும் முதுகு பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வைங்க. இப்போ இதில் மாங்காய் புட்டா போட்டிருக்கோம். நம்ம 4ஆக மடித்து கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து மார்க் பண்ணுங்கள். இந்த மாங்காய் பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தலைக்கீழ இருக்கும், பேக் சைடு நேராக இருக்கும். அது மாதிரி பார்த்து மார்க் பண்ணுங்கள். இதையும் 4ஆக மடிச்சுட்டு எந்த இடம் சுருக்கம் வராமல் சரி செஞ்சு மார்க் பண்ணுங்கள். முதுகு பகுதி மட்டும் கரெக்டாக ஈவனாக லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஈவனாக இருக்கணும். உள்ளேயும் வெளியும் வராத பார்த்து மெயின் கிளாத்தையும் போட்டு நல்லா மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர்லேயும் அதே மாதிரி லெவலாக இருக்கணும். நகராமல் இருக்க 2 பீஸையும் வச்சு பின் பண்ணிவிடுங்க. 4 பீஸையும் நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கொஞ்சம் நகருது கட் பண்ணும் போதுனாலும் பயம் இல்லை. அதனால் பின் பண்ணிக்கங்க. ஒரு பீஸை தாண்டி 2 பீஸ் கட் பண்ணணும் அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பின் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பின் பண்ணிவிடுங்க. நம்ம கட் பண்ணின்னு இருக்கும் போது ஏதோ அர்ஜென்ட் வேலையில் யாருன்னா கூப்பிட்றாங்க, துணி எடுத்துன்னு வராங்க அப்படின்னும் போது நம்ம இதை அப்படியே விட்டுட்டு கூட அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வந்து கூட நம்ம மறுபடியும் கட் பண்ணலாம். நகராமல் இருக்க தான் பின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை வச்சு அதே அளவு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இதையும் முதுகு பகுதியில் வைக்கும் போது லெவல் மாறாத வைங்க. ஷோல்டரையும் லெவல் மாறாத வைங்க. ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முதுகும் மாறக்கூடாது, ஷோல்டரும் மாறக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கவனமாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இது தேவையான அளவு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோன்றதுனால இது எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ ஷோல்டர் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஆம்கோல் பகுதியும் அப்படி தான், ஃப்ரண்ட்டு பகுதியும் அப்படி தான், அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். நாச்சி போடுறதுக்கு தேவையான அளவையும் சேர்த்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 பீஸ் இருக்கும் மெயின் கிளாத்தில். அதை கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். ரெண்டும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஒரு பக்கம் துணியை பிடிச்சிட்டு பார்த்து கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத்து 2 இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு. இப்போ ஃப்ரண்ட் பகுதியை கட் பண்ண போகிறோம். இல்லை இப்படி கட் பண்ண முடியலனாலும் தனித்தனியாகவும் நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி கூட கட் பண்ணுங்கள். இது ஃப்ரண்ட் பகுதி, இது பேக் பகுதி. லைனிங் கிளாத்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அதையும் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணதை அப்படியே வச்சு மார்க் பண்ண போகிறோம். அதே அளவு மார்க் வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ 3 மார்க்கையும் லெவல் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள்.
இதையும் பார்த்து கட் பண்ணுங்கள். பேக் சைடும் துணி இருக்குது. இப்போ கழுத்து பகுதியும் அதேமாதிரி மார்க் பண்ண அளவே கட் பண்ணுங்கள். இதில் துணி விட தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம அதை மார்க் பண்ணதே கரெக்டாக இருக்கிறதுனால இதே அளவு கட் பண்ணலாம். இது கட் பண்ணும் போதே இந்த இடம்லாம் கட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் எடுத்து வச்சு கட் பண்ணிங்கன்னா அளவு மாறும். அதனால் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே இதையும் சேர்த்து கட் பண்ணிவிடுங்க. பாம்கோல் பகுதியும் அதே மாதிரியே மார்க் பண்ணதையே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரை 4ஆக மடித்து வச்சுருக்கோன்றதுனால அப்படியே தைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் தைச்சிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லைனிங் தைச்ச வீடியோவும் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். நாச்சி போடுங்க. எந்த ப்ளவுஸ் கட் பண்ணாலும் நாச்சி போட மட்டும் மறக்காதீங்க. நாச்சி போடுங்க. நீங்கள் எல்லாமே சரி செஞ்சுட்டு நாச்சி போடாமல் தைச்சிங்கன்னா ஆம்கோல் பகுதியும் சரி இருக்காது, அங்கே ஜாயின் பண்ணுற தையலும் சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் நாச்சி போட மறக்காதீங்க. இப்போ பின் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு நான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இப்படி தான் கட் பண்ணுவேன். நிறைய பேர் லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை அதுக்கப்புறம் கட் பண்ணி தைச்சிட்டு கட் பண்ணுவாங்க. டைம் கொஞ்சம் அதிகமாகுதான்னு தெரியல. எனக்கு அது மாதிரி அதிகமாகிறதுனால நான் இதே மாதிரியே லெவலாக வச்சு கட் பண்ணிடுவேன். இப்போ ஃப்ரண்ட்டில் அதில் பட்டி பீஸு இல்லைன்றதுனால இது ப்ளவுஸோட பீஸு. நம்ம லைனிங்கில் பட்டி கட் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நம்ம இதை தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளவுஸ் பீஸ். இதை தேவும் போது நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.